A generator of 1 volt 1 kilohertz supplies power to a 100 kilometer long line terminated in Z0 and having R, C, L and G values அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம என்னென்ன calculate பண்ணணும் அப்படின்னா characteristic impedance, attenuation constant, phase constant, wavelength and velocity of propagation வந்து நம்ம calculate பண்ணணும். So first நம்ம characteristic impedanceல இருந்து start பண்ணலாம். Z0 ஓட value in terms of primary constants நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா R plus J omega L divided by G plus J omega C அப்படின்னு நமக்கு கிடைக்கும். And இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 kilohertz அப்படின்னு நமக்கு frequency தான் கொடுத்திருக்காங்க. ஆனா நமக்கு omega தேவை. So omega is equal to 2 pi f அப்படிங்கும் போது 2 pi into f value 1 into 10 power 3 அப்படின்னு நமக்கு omega value கிடைக்கும். And RLGC values நமக்கு questionல கொடுத்திருக்காங்க. So இப்போ அதை நம்ம substitute பண்ணோம் அப்படின்னா square root of R value 10.4 plus J omega value 2 pi into 10 power 3 into L value 0.00367 divided by G value 0.8 into 10 power minus 6 plus J omega value 2 pi into 10 power 3 into C value 0.00835 into 10 power minus 6 அப்படின்னு கிடைக்கும். So இதை நம்ம further solve பண்ணோம் அப்படின்னா numeratorல 10.4 plus J 23.059 அப்படின்னு கிடைக்கும் divided by denominatorல 0.8 into 10 power minus 6 plus J 5.246 into 10 power minus 5 அப்படின்னு கிடைக்கும். So இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருக்கு. So இந்த வேல்யூவை in terms of R of theta அதாவது angular formல magnitude தனியா angle தனியா நம்ம represent பண்ணோம் அப்படின்னா 25.29 angle of 65.72 அப்படின்னு கிடைக்கும் divided by 5.246 into 10 power minus 5 angle of 89.126 degree அப்படின்னு நமக்கு கிடைக்கும். So இந்த conversion வந்து பேசிக்கா நம்ம calculatorல வந்து mode set பண்ணி convert பண்றது தான். In case உங்களுக்கு இந்த conversionல ஏதாவது doubt இருந்துச்சு அப்படின்னா comment sectionல போடுங்க. நான் அதுக்கு தனியாவே உங்களுக்கு வீடியோ வந்து convert பண்ணி காட்டுறேன். So இதை நம்ம further simplify பண்ணோம் அப்படின்னா 69. So இதை நம்ம further simplify பண்ணோம் அப்படின்னா 694.32 angle of minus 11.703 அப்படின்னு நமக்கு Z0 உடைய வேல்யூ வந்து கிடைக்கும். So இப்போ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின்ல ஒரே ஒரு பாராமீட்டரை வந்து calculate பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம ஆல்பா, பீட்டா, லாம்டா அண்ட் வெலாசிட்டியை வந்து calculate பண்ணலாம். So காமா அப்படிங்கிற propagation constant உடைய equation என்ன அப்படின்னா R plus J omega L into G plus J omega C அப்படின்னு பார்த்திருப்போம். So இப்போ இதுல R, L, G, C and omega values எல்லாத்தையுமே நம்ம substitute பண்ணிட்டு simplify பண்ணி in terms of magnitude and angle நம்ம convert பண்ணோம் அப்படின்னா அப்ப நமக்கு square root of 0.00132 angle of 154.84 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். So இதுக்கு square root எடுத்தோம் அப்படின்னா 0.036 angle of 77.42 degree அப்படின்னு நமக்கு கிடைக்கும். So எதுக்காக நம்ம வந்து காமாவை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எனக்கு கொஸ்டின்ல நமக்கு ஆல்பா அண்ட் பீட்டா தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலா ஆல்பா அண்ட் பீட்டாவுடைய ஈக்குவேஷன்ஸை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தியா இருக்கும். ஸோ அதை எடுத்து சால்வ் பண்றதுக்கு பதிலா நம்ம காமா வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு இப்ப இந்த வேல்யூவை வந்து அப்படியே ஆப்போசிட். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்குலர் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணோமோ இப்ப நம்ம இந்த ஃபார்ம்ல இருக்கிற ஒரு வேல்யூ அதாவது போலார் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு வேல்யூவை ஈக்குவலண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரா நம்ம மாத்தணும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் 0.00792 பிளஸ் J 0.0355 அப்படின்னு கிடைக்கும். ஏன் அப்படின்னா காமா இஸ் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் ஜே பீட்டா அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஆல்பா அண்ட் பீட்டா வேல்யூஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாவே கிடைச்சிரும். அதனாலதான் இங்க வந்து நம்ம காமாவை கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கேட்டிருக்கிறதுல அட்டெனுவேஷன் கான்ஸ்டன்ட் அண்ட் பேஸ் கான்ஸ்டன்ட் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு ஆல்பா அண்ட் பீட்டா வேல்யூஸ். நெக்ஸ்ட் நம்ம லாம்டா கால்குலேட் பண்ணலாம் which is equal to 2 pi divided by beta. So 2 pi divided by beta value 0.0355 இங்க இப்ப calculate பண்ணிருந்தோம் which is equal to 176.84 அப்படின்னு கிடைக்கும்.
and last velocity of propagation which is equal to omega divided by beta. So omega value என்ன 2 pi into 10 power 3 divided by beta value 0.0355 which is equal to 1.95 into 10 power 4 அப்படின்னு நமக்கு velocity of propagation கிடைக்கும். ஸோ கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பேராமீட்டர் தான் கேட்பாங்க. பட் பேசிக்காக எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் எல்லா பேராமீட்டர்ஸையும் எடுத்து இந்த ஒரு எக்ஸாம்பிளில் சால்வ் பண்ணியிருக்கேன். Next question, an unloaded underground cable has R is equal to 40, G is equal to 0.5 micromho, L is equal to 1 microhenry, C is equal to 0.08 microfarad. ஸோ என்னென்ன calculate பண்ணணும் அப்படின்னா characteristic impedance alpha beta at 400 hertz. ஸோ இங்கே ஸ்பெசிஃபிக்காக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, unloaded underground cable அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நம்ம ஈக்குவேஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ Z0 ஃபார் அன்லோடட் அண்டர்கிரவுண்ட் கேபிள் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் R divided by omega C at an angle of minus 45 degree. ஸோ இப்போ வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். R வேல்யூ 40 divided by omega 2.513 into 10 power 3 into 0.08 into 10 power minus 6 அப்படின்னு நமக்கு ஏன்னா மைக்ரோ ஃபேரட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கிடைக்கும் at an angle of minus 45. ஸோ இங்கே நமக்கு 400 அப்படின்னு இருக்கு. ஆனால் ஒமேகா வேல்யூ அப்படிங்கும்போது 2 pi f அப்படிங்கிறதுனால 2 pi into 400 தான் நமக்கு வந்து இந்த வேல்யூ இங்கே வந்து கிடைக்குது. அதை நான் டைரெக்டாக இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 446.03 at an angle of minus 45 degree கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ ஆல்ஃபாவுடைய ஃபார்முலா என்னன்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒமேகா ஆர்சி பை 2 ஃபார் அன்லோடட் அண்டர்கிரவுண்ட் கேபிள். ஸோ இதே தான் வந்து பீட்டாக்கும் வந்து வேல்யூ இருக்கும். ஸோ இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரே வேல்யூ கிடைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு 0.0634 அப்படின்னு. ஸோ ஆல்ஃபா அப்படிங்கிறதுனால இதை நம்ம மீட்டர்ஸ் பர் கிலோமீட்டர்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் பீட்டாவோட வேல்யூ அதே தான், ஆனால் ரேடியன்ஸ் பர் கிலோமீட்டர்ல வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக அன்லோடட் அண்டர்கிரவுண்ட் கேபிள் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கும் போது நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டிய ஃபார்முலா அண்ட் ப்ரொசீஜர்.